ஜூலை 26 பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தி 13ஆம் பிரிவு 44 முதல் 52 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்ளுகிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடிச் செல்லுகிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்ளுகிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள பொருட்கள் அதன் இடத்தில் ஒழுங்காக அடுக்கப்பட்டு அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். ஆனால் அப்படி சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் பொருட்டு நாம் செய்ய வேண்டிய பல வேளைகளை நினைத்தாலே ஏன் வெறுப்பும் சலிப்பும் ஏற்படுகிறது? இறுதி தேர்வில் வெற்றி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதை இலக்காக விரும்புகிறோம். ஆனால் அதை அடைவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள், கண்விழித்து கவனம் சிதறாமல் தயாரிக்க வேண்டியவைகளை நாம் ஏன் சுமையாக கருதுகிறோம்? உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று மருத்துவர் சொன்னது நாம் அடைய வேண்டிய இலக்கு என்று விரும்பினாலும், ஒவ்வொரு நாளும் உணவை உட்கொள்ளும் நேரத்தில் நாம் தவிர்க்க வேண்டியவைகள் எவ்வாறு நம்மை ஏன் பாடாய்ப்படுத்துகிறது? இலக்கை நோக்கி மட்டுமே வாழ்வை நகர்த்துகையில் அன்றாட வாழ்வில் நடக்க வேண்டிய பல விருப்பங்களை பறிகொடுக்க வேண்டி உள்ளதே என்ற மனநிலையால் தான் வாழ்க்கை வெறுப்பாக சலிப்பாக மாறுகிறது. வாழும் நேரங்கள் பாடாய்ப்படுத்தும் நேரங்களாக நம்மை அழுத்துகிறது. இந்த மனநிலையில் எதிர்காலத்தில் உள்ள இலக்கை அடைவதற்காக நிகழ்காலத்திய வாழும் நேரங்களை பலிகொடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். நாளை அடைய வேண்டிய இலக்கிற்காக இன்று பயணிக்க வேண்டிய நேரங்களை பலிகொடுக்க வேண்டிய நேரமாக பார்த்து துன்புறுகிறோம். இன்றைய வாசகங்கள் நாளைய இலக்குக்காக இன்றைய வாழ்வை சிதைப்பதல்ல வாழ்வு. மாறாக வாழ்கின்ற நாளின் ஒவ்வொரு செயலும் வாழ்வின் இலக்கை அனுபவிப்பதே வாழ்வு என்று சிந்தித்து மன்றாட அழைக்கின்றன. கடந்த 2 ஞாயிறுகளில் இயேசு விண்ணரசை பற்றி கூறிய பல ஓமை கதைகளை கேட்டோம். இன்றைய நற்செய்தி விண்ணரசை பற்றி அவர் கூறிய ஓமை கதைகளின் இறுதி 3 ஓமை கதைகளாக மத்தேயு நற்செய்தியில் படித்தோம். முதல் ஓமை கதை விண்ணரசு புதையலை போன்றது என்றும், இரண்டாவது விண்ணரசு விலை உயர்ந்த முத்தை போன்றது என்றும், மூன்றாவது விண்ணரசு என்பது கடலில் வீசப்பட்டு அனைத்தையும் அள்ளி வரும் வலையிலிருந்து நல்லதை தேர்ந்தெடுக்கும் செயலை போன்றது என்றும் விவரிக்கின்றன. இந்த 3 ஓமைகளிலும் விண்ணரசுதான் மையப்புள்ளி. அந்த விண்ணரசுதான் இந்த 3 கதைகளில் விவரிக்கப்படும் செயல்களுக்கு உயிரோட்டத்துடன் பொருள் அளிக்கிறது. விண்ணரசை புதையலுக்கு இயேசு ஒப்பிட்டு கூறுகிறார். பின் அந்த புதையலாகிய விண்ணரசு அதை கண்டுபிடித்தவரை செயல்பட வைக்கிறது. அவருக்குள்ள அனைத்தையும் விற்று
புதையலாகிய விண்ணரசை உடைமையாக்கிக் கொள்ளச் செய்கிறது. தனக்குள்ள அனைத்து உடைமைகளையும் விண்ணரசு விற்கச் செய்கிறது. அதாவது அவருக்கு இருக்கும் பல உடைமைகளில் விண்ணரசும் ஓர் உடைமையாக சேர்க்கப்படவில்லை. விண்ணரசு என்பதுதான் ஒரே உடைமை. இதற்காக மற்ற உடைமைகள் எல்லாம் அவர் விற்றுவிட்டார். அடுத்த உவமையிலும் இதே கருத்தை இயேசு வலியுறுத்துகிறார். விலை உயர்ந்த முத்தாகிய விண்ணரசை உடைமையாக்கிக் கொள்ள தனக்குள்ள யாவற்றையும் அவர் விற்று விடுகிறார். விண்ணரசு ஒன்றே அவரது முழு சொத்தாகி விடுகிறது. அவர் வாழ்க்கையின் ஒரே ஏக போக சொத்து விண்ணரசுதான், அந்த முத்துதான். இதே உண்மையை இயேசு தனது மலைப்பொழிவில் அறிவுறுத்துகிறார். அனைத்திற்கும் மேலாக இறைவனது ஆட்சியையும் அதற்கு ஏற்புடவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இந்த பின்னணியில் விண்ணரசு என்பது ஒரு பேரியக்கம். விண்ணரசில் வாழ்வது என்பது எதிர்காலத்தில் இருக்கும் இலக்கை நோக்கி செல்லும் அன்றாட செயல் அல்ல. இன்று செய்யும் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் வாழ்வின் இலக்காகிய விண்ணரசு செயல்படும் இயக்கம்தான் விண்ணரசு. இன்று செய்வதில் நாளைய இலக்கு இன்றே வாழப்பட நம்மை இயக்குவதுதான் இறையரசு. வாழ்வின் இயக்கம் எங்கேயோ எவ்விடத்திலேயோ ஒளிந்து கொண்டிருக்கும் இலக்கை நோக்கி நகர்வது அல்ல. இலக்கு ஒவ்வொரு செயலிலும் வாழப்பட வேண்டும். இயேசு தரும் நற்செய்தியின்படி இன்றைய வாழ்வில் நடக்கும் தற்போதைய செயலில் நாளை நாம் எதிர்பார்க்கும் இலக்கு செயலாக்கம் பெற வேண்டும். நாம் தொடக்கத்தில் கூறிய எடுத்துக்காட்டை கொண்டு இதை எளிதாக புரிய முயற்சிப்போம். அதாவது, ஆண்டின் முடிவில் நடக்கவிருக்கும் தேர்வில் முழு மதிப்பெண் பெற வேண்டும் என்பது நமது இலக்கு என்றால், இன்று கற்கும் தற்போதைய பாடத்தை கற்பதில் அந்த இலக்கு செயல்படுத்தப்பட வேண்டும். இன்னொரு எடுத்துக்காட்டு, இன்னும் 3 மாதத்தில் 30 கிலோ எடையை குறைக்க வேண்டும் என்பது நமது இலக்கு என்றால், அது இன்று தற்போது உண்ணும் உணவில் செயலாக்கம் பெற வேண்டும். இலக்கை நோக்கி நகரும் போது ஒவ்வொரு நாளில் நடக்கும் ஒவ்வொரு செயலிலும் இலக்கு வாழப்பட வேண்டும். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 21 இயேசு கூறுவது போல, விண்ணரசாகிய இலக்கு வேற எங்கும் இல்லை, அது நம்மிடையே இருக்கிறது, நம் நடுவே செயல்படுகிறது. நம் நடுவே இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த விண்ணரசுதான் புதையல். இந்த விண்ணரசுதான் விலை உயர்ந்த முத்து. இதை நாம் முழுவதும் நமதாக்க வேண்டுமென்றால், நம்மிடையே இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த விண்ணரசின் பேரியக்கத்தில் நம்மை முழுவதும் இணைந்து அதனோடு இயங்க வேண்டும். அதன் இயக்கத்தை நம்மில் முதன்மைப்படுத்த வேண்டும். நாம் வாழ்வதற்காக செய்யும் நமது ஒவ்வொரு செயலிலும், எண்ணும் எண்ணங்களிலும், உணரும் உணர்வுகளிலும் விண்ணரசு செயல்பாடாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அதாவது, நமக்குள் புதையலாக புதையுண்டு கிடக்கிற விண்ணரசை உரிமையாக்கும் செயலாக நமது வாழ்வு இயங்க வேண்டும். நாம் தேடும் விலை உயர்ந்த முத்து நமக்குள்ளேயே இருக்கிறது. நமது உடைமைகளாகிய செயல்கள், எண்ணங்கள், உணர்வுகள், உறவுகள் அனைத்திலும் இந்த விண்ணரசு என்ற ஒரே இயக்கம் அன்றாடம் செயல்பட வேண்டும். ஒரே இலக்கான விண்ணரசு நம்மில் இயங்க வேண்டும் என்பதற்காக நாமே விண்ணரசின் இயக்கமாக மாற வேண்டும். இவ்வாறு விண்ணரசின் முழு இயக்கமாக நாம் மாறுவதுதான் நமக்குள்ள யாவற்றையும் விற்று விலை உயர்ந்த முத்தையும் புதையலையும் உரிமையாக்கிக் கொள்ளும் முயற்சியாகும். எனவே இன்றைய முதல் 2 உவமைகளில் இயேசு நம்மில் இயங்கிக் கொண்டிருக்கும் புதையலும் விலை உயர்ந்த முத்துமாகிய விண்ணரசை கண்டுபிடித்து அந்த விண்ணரசின் இயக்கத்தில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். விண்ணரசின் இயக்கத்தில் நம் வாழ்வை நாம் இயக்கும் போது விண்ணரசாகிய இலக்கு நம்மில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் செய்யும் அனைத்திலும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். நாம் இலக்கை நோக்கி நம் வாழ்வை இயக்க மாட்டோம். நம் வாழ்வு இயங்கும் ஒவ்வொரு நொடியிலும்
இலக்காகிய விண்ணரசு வாழ்ந்து கொண்டிருக்கும். இதனை இன்னும் சற்று தெளிவாக இன்றைய 3ஆம் உவமை கதை விளக்குகிறது. நம்மில் இயங்கிக் கொண்டிருக்கும் விண்ணரசு ஒரு பெரிய வலை. அதில் நல்லது, கெட்டது, பயனுள்ளது, பயனற்றது என்று எல்லாமும் பிடிபடும். ஆனால் வலை வீசி இழுப்பதை இறைவன் கையில் கொடுப்போம் என்றால் கெட்டதை, பயனற்றதை விலக்கி அதை வெளியே எரிந்து கொண்டே இருக்க அவர் உதவுவார். நமக்குள் உள்ள நல்லதையும் பயனுள்ளதையும் தனது விண்ணரசுக்காக சேமித்து வைத்துக் கொண்டிருக்க அருள் உதவி தருவார். விண்ணரசு என்பது இயக்கம், இறைவனின் வலை வீசும் இயக்கம். நமக்குள் இருக்கும் கெட்டதை, பயனற்றதை வெளியே வீசி எறிந்துவிட்டு நல்லதை, பயனுள்ளதை விண்ணரசின் இயக்கமாக சேமிக்கும் செயல்தான் வலை வீசும் இயக்கம். இந்த விண்ணரசு நம்மில் இன்றே, இப்போதே, இங்கேயே, நமக்குள்ளே நிஜமாகி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முதல் வாசகத்தில் சாலமோன் அரசன் இறையரசே தன் அரசாக மாற அவர் ஞானத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபித்தார். அந்த இறையரசின் இருப்பை இறைவனின் தூய ஆவியார் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவரிடம், நம்மிடம் செயலாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை 2ஆம் வாசகத்தில் படிக்கிறோம். விண்ணரசின் பேரியக்கமாகிய நம் வாழ்வை இன்றே சாலமோனைப் போல தூய ஆவியாரின் துணை கொண்டு தேர்ந்தெடுத்து இயக்குவோம். சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தில் இறைவன் நம்மை நிரப்ப வேண்டும். அவரது தூய ஆவியாரால் விண்ணரசின் பேரியக்கத்தை நாம் நம் அன்றாட வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் விண்ணரசு செயல்பாடாக மலர வேண்டும். நாம் விண்ணரசாக இயங்க வேண்டும் என்று மன்றாடுவோம். சியனா நகர் புனித கத்தரீன் கூறுவதை இங்கு நினைவு கூறுவது பொருத்தமானது. அவர் சொல்லுகிறார், ஆல் த வே டு ஹெவன் இஸ் ஹெவன். இதை இன்றைய பின்னணியில் மொழிபெயர்த்தோம் என்றால், விண்ணரசு என்னும் இலக்கை நோக்கி நகரும் ஒவ்வொரு நாளும் விண்ணரசையே சுவைப்போம்.